முத்தமிழர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டிலேயே குடிசை பகுதியில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அனைத்தையும் திட்டமிட்டு செய்தார். இங்கே குறிப்பிட்டது போல 1970களில் இந்தியாவிலே முதன் முறையாக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வாரியத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குடிசை வீடுகளை எல்லாம் அகற்றிவிட்டு அங்கே கான்கிரீட் வீடுகள் அமைய வேண்டும் என்று அந்த திட்டத்தை தீட்டியவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். குறிப்பாக தன்னுடைய தொகுதியில், இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் 1970 இந்த இடத்துல, இதே இடத்துல அவர்தான் 448 குடியிருப்புகளை கட்டி தந்தார். அந்த குடியிருப்புகள் பழசான காரணத்தினால இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சுமார் 78 கோடி ரூபாய் செலவில் 504 புதிய வீடுகளை, குடியிருப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவங்க கிட்டலாம் இந்த வீடுகளை ஒப்படைச்சிருப்பார். இன்னைக்கு அவருடைய மகன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இந்த வீடுகளை மீண்டும் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார்.